அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல நற்செய்திகளை அவர்களுடைய செய்திகளில் நபிமொழிகளில் சொன்னார்கள். அதில் ஒன்று 10 தோழர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லும்போது அபூபக்கரின் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹிரா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் ஏறும்போது அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, ஹிராவே மௌனம் கார், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார், உன்னோடு ஷஹீதாக போகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணினார்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை தனக்கு பிறகு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்தி கொண்டார்கள், அதனால் நான் இறந்ததற்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர்கள் என்று. அதில் ஒருவருடைய பெயர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரால் ரசூலுல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும்? இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அனுபவிக்கிறார்கள். மதீனாவை வந்தடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொள்கிறார்கள் பத்ரை தவிர. பத்ரில் அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு தோழரையும் அபூ சுஃபியானுடைய படையை வேறொரு வழியில் கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்னாலேயே பத்ர் போர்க்களம் முடிந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கலந்து கொண்ட பாக்கியமும் கூலியும் உமக்கு கிடைக்கும் என்று தல்ஹாவிற்கு நற்செய்தி சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹதிலே கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உஹதுடைய போர்க்களம் என்றாலே தல்ஹாவுடைய நாள் தான் அது. அல்லாஹு அக்பர்! என்ன ஆனது? ஒரு மிகப்பெரிய குழப்பம் உஹதிலே ஏற்பட்டது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு மலையுடைய பகுதியில் அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களில் இருவரும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். எல்லா அன்சாரி தோழர்களும் அம்புகளால் துளைக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள். அந்த குறைஷி தோழரும் ஷஹீதாகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நபித்தோழர்களில் ஒரே ஒரு நபர் அந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு